ஸோ இந்த செக்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி படிக்க போகிறோம். கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதாவது இருக்குது இல்லை அந்த மாதிரி இருக்கிறது தான் கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது நீ ஒரு ஸ்டூடெண்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் வந்து பாஸா இல்லை அந்த ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகிருந்தால் அந்த ஸ்டூடெண்ட்டோடைய அதாவது பர்சன்டேஜ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கிரேடா சி கிரேடா, ஸோ அந்த மாதிரி நம்ம கிரேடு பிரிப்போம். அந்த மாதிரி நம்ம ஒரு கண்டிஷனலாக ஒரு அவுட்புட் கொண்டு வர்றதுக்கு பேர் தான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கண்டிஷனை நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 2 3 4 டைப்ஸ் கிட்ட இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இஃப். ஓகே, அடுத்து வந்து இஃப் எல்ஸ், அடுத்து வந்து இஃப் எல்ஸ் ladder, அடுத்து வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இந்த இஃப் எல்ஸ் லேடரும் ஸ்விட்சும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். நம்ம இதை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக வச்சு நம்ம இது எல்லாமே கவர் பண்ணலாம். நீங்கள் எப்போவுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணாத மாதிரி பார்ப்போம். ஓகே, நான் முன்னாடி எடுத்த மாதிரியே ஏபின்னு 2 வேல்யூ எடுத்துக்கிறேன். a equal to 10, b equal to 3, சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ. ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனான இஃப் எடுத்துக்கிறேன். இஃப் அப்படிங்கிறது அப்ளை பண்ணும்போது நம்ம இங்கே வந்து என்ன வேணும்னா கண்டிஷன் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கணும், அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, கண்டிஷன் அப்படின்னா என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டபுள் ஈக்குவல் டு பி. ஓகே, அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஆனால் ஓகே, டாலர் சிம்பிள் மறக்கக்கூடாது. ஸோ நான் இங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா ஏ அண்ட் பி கண்டிப்பாக இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணும்னா ஏ அண்ட் பி கண்டிப்பாக சேமாக தான் இருக்கணும். ஸோ கவுண்ட் echo a and b are same. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், ப்ரோக்ராம் நான் எழுதின ப்ரோக்ராம் படி என்ன ஏ அண்ட் பி இருக்கோ அந்த ஏ அண்ட் பி கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். ஸோ ஏ அண்ட் பி கண்டிப்பாக சேமாக இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து இதை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது எனக்கு எந்த அவுட்புட்டுமே இல்லை, ஏன்னா என் ஸ்டேட்மெண்ட் படி இது வந்து தப்பு. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்ஸில் என்ன பண்ண போகிறோம், ஏ அண்ட் பி ஆர் நாட் சேம். சிம்பிளாக புரியுதுங்களா? அதாவது இஃப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேனோ அதுதான் என்னுடைய அசம்ஷன். நான் வந்து அசம் பண்ணுறது அப்படி தான், ஏ அண்ட் பி சேமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா வர்றது வந்து எல்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன். ஸோ அடுத்து வந்து எனக்கு இன்னொரு கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். அதாவது ஏ அண்ட் பி வந்து சேமாக இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ எல்ஸ் இஃப் ஏ கிரேட்டர் தான் பியா அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ஏ கிரேட்டர் தான் பி அப்படின்னா ஏ இஸ் greater than b. ஓகே, else if அதாவது இல்லைனால். ஸோ இதை நான் சேவ் பண்ணிட்டேன்னா a is greater than b, அதாவது இப்போ ஃபஸ்ட்டு செக் பண்ணிருச்சு ஏ சேமா இல்லை, பி செக் பண்ணிருச்சு சேமா இல்லை. இப்போது இங்கே வந்து நான் 30 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஏ அண்ட் பி ஆர் நாட் சேம் அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் எனக்கு வந்து என்ன வேணும், பி இஸ் கிரேட்டர்னு அந்த டைமில் வேணுமா? ஸோ நான் இங்கே வந்து இன்னொரு எல்ஸை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன சொல்ல போகிறேன், பி தான் பெருசாக இருக்க போகுது. ஸோ பி இஸ் கிரேட்டர் தேன் ஏ. ஸோ பி இஸ் கிரேட்டர் தேன் ஏ, ஏன்னா 30 இருக்குங்க. ஸோ உங்களுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளில் இதை வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு இஃப் அப்படின்னா நீங்கள் எந்த கண்டிஷன் இப்படி தான் வேணும் அப்படின்னு கொடுக்குறீங்களோ
அது ஒர்க் ஆகணும், அந்த பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா கொடுக்குறது தான் இஃப். எல்ஸ் இஃப் அப்படின்னா நீங்கள் வந்து இன்கேஸ் அது வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறது. எது வந்து எவ்வளோ எல்ஸ் இஃப் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து எல்ஸ் அப்படிங்கிறது இது எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா தான் கடைசியில் வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்களா ஒரே எக்ஸாம்பிளில் நம்ம இந்த 3 செக்ஷனையும் படிச்சிட்டோம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நான் வந்து ஸ்விட்ச் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஆரம்பிக்கிறேன். ஸ்விட்ச் அப்படின்னாலும் இந்த இஃப் எல்ஸ் லேடர் மாதிரியே தான் இருக்கும். ஸ்விட்சில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஏ அப்படிங்கிற வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஏ வேல்யூ பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த இதில் வந்து கேசஸ் இருக்குது எனக்கு நிறையா. ஓகே, ஸோ கேஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா சேம் இதே மாதிரி தான். இஃப் ஏ டபுள் ஈக்குவல் டு பியாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து எக்கோ, இதுக்கு சின்டாக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஏ இஸ் பிக். ஸோ நான் இங்கே பாஸ் பண்ணுற ஏ, இங்கே இருக்கிற ஏ, அதாவது இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ரிலேட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம இன்புட் கொடுக்குற மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இங்கே யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ வந்து நான் வந்து இங்கே என்ன கொடுக்குறேன், ஒரு பி வந்து இங்கே 13 கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த விதமான அவுட்புட்டும் இல்லை. ஓகே, ஆனால் இங்கே நான் வந்து 10 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஏ இஸ் பிக், பிக் கொடுத்துட்டேன்னா ஏ இஸ் பிக், இது வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட். ஸோ எனக்கு இதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வேணும்னா நான் இங்கே வந்து பிரேக் கொடுத்து இதே ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் எவ்வளோ வாட்டி வேணால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏ வந்து லெஸ் தேன், ஏ இஸ் லெஸ் தேன் பி, ஏ கிரேட்டர் தேன் பியாக இருந்துச்சு, 10ஆக இருந்துச்சுன்னா ஏ இஸ் கிரேட்டர் தேன் பிங்கிறதுக்கு பதிலாக 10 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ இஸ் லெஸ் தேன், ஸோ ஏ இஸ் bigger than 10. ஸோ இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிட்டோன்னா நம்ம ஏ வந்து என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே வேலை செய்யும். 20 அப்படின்னு கொடுத்துட்டோன்னா ஏ இஸ் பிக்கர் தேன் 10. புரியுதுங்களா? இது எதுவுமே இல்லை, நம்ம இங்கே கொடுத்துருக்க எல்ஸ் கண்டிஷன் வந்து இங்கே வேலை செய்யணும் அப்படின்னா டிஃபால்ட் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது. டிஃபால்ட்டில் இங்கே வந்து எக்கோ அதில் என்ன ஏ அண்ட் பி ஆர் நாட் சேம், நம்ம எல்ஸில் கொடுத்த மாதிரியே தான். புரியுதுங்களா? இங்கே என்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்கோமோ அதோடைய சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் இங்கே வந்து நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும், இந்த வேல்யூ வந்து எதோடையாவது மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த மேட்ச் பண்ணுற வேல்யூ வந்து என்ன இருக்கோ அது வந்து இந்த பிளாக்குக்குள்ளே இருக்கணும். ஸோ இதுதான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்விட்ச் அப்படின்னாலும் இங்கே இந்த எல்சிஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறதும் அவுட்புட் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகே, இதோடைய டிஃப்ரென்ஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். அடுத்து வந்து நம்ம லூப்ஸ் பற்றி படிப்போம், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ். இந்த 2 செக்ஷன்ஸுமே வந்து எந்த டவுட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.